இதுவரை ஜோதிடம் எதுவும் பார்த்துருக்கியா? நாடி ஜோதிடம் பார்த்தியா? எங்க இருக்கு ஏடு? நாடி ஏடு ஜோதிடம் தானே. என்ன சொன்னாங்க? சாந்தி தீட்சை பார்த்தியா? அதுக்கு பண்ணிட்டீங்களா? எவ்வளோ ரூபா செலவழித்தீங்க? 3 கோயில்களுக்கு போனீங்களா? கால் வந்துட்டு வா. என்ன அண்ணன் மூட்டையை கட்டுதாரு? என்ன விஷயம்? போயிட்டான். போயிட்டான். என்ன வேண்டும் மகளே? கல்யாணம் ஆயிடுதா உனக்கு? பக்கத்துல வா. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார். என்னைய மட்டும்தான் நீ பிரார்த்தனை செய்யணும், வேற யாரையும் நினைக்கக்கூடாது, எதையும் நினைக்கக்கூடாது. கண்ணை மூடி பார்ப்போம். 17 ஆண்டுகளுக்கு முன்பு உன் தந்தை தாய் வம்சத்தில் போட்டி பொறாமையுடைய உன் உறவினர்கள் பந்துக்களால் மனக்குறையும் செய்வினை சம்பந்தமான குறைபாடுகளும் தாயாருடைய உடலில் கண்டத்துக்குரிய நோயும் ஏற்பட்டு மனவேதனை நடந்தது. உண்மையா? நடந்ததா? அதற்கு பின்பு நிறைய சொர்ணங்கள், பணங்கள், சொத்துக்கள் உங்கள் கைவிட்டு போய் வேதனை அடைந்தீர்கள். கடன்களால் மன கஷ்டம் அடைந்தீர். இப்பொழுதுக்கு உனக்கு இல்லற வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனையும் ஏற்பட்டு நீதிமன்றத்தை நோக்கி உன் வாழ்க்கை நிற்கிறது. சரியா தப்பா? கோர்ட்டு கால் வந்துட்டு வா. என்ன அர்த்தம்? நடக்கலாம். ஓகே. கைவெழுத்து கிடைச்சிடும், பணம் கிடைக்காது. கைவெழுத்து கிடைச்சா போதுமா? கல்ப்புக்கு போகணும்னு ஆசை இருக்கா? பாஸ்போர்ட்டுங்க அதை வாங்கி தந்துடுறேன். தடை இல்லாமல் ஒன்று அனுப்பி வைக்க பாடுபட்டுருவோம். கால் வந்துட்டு வா. வரலாம். பழனிமலை முருகப்பெருமான் வராரு, அவர்கிட்ட எதுவும் சொன்னியா? முருகப்பெருமானுடைய அருளால் புனித வாழ்க்கையும் கிடைக்கும், கோடி கோடியான செல்வங்களும் மலரும், வெற்றி அடைவாய். பௌர்ணமிக்கு முதல் வந்து சேர். முதல் நாள் வந்துரு. போயிட்டோம். கர்ப்ப நீ வாங்கினா எவ்வளோடா? 2 ரூபா கமிஷன்ல விழுந்துரும் உனக்கு. உங்களுக்கு எவ்வளவு? இவனுக்கு எவ்வளவு? என்ன காரணம்? நீ சும்மா இருந்து சோறு திங்கிறார. சொந்த வீட்டுல இருக்கவா வேற புதிய வீடுன்னு ஒண்ணு கட்டிடுவான்னு உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் எதுக்குன்னு பார்த்தேன். உன் பொண்டாட்டியுடைய மனத்தையும் அறிவையும் கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் பிளான் போட்டு உங்க குடும்பத்தை கலைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால எதுவும் தாராபுரமான தப்பு நடந்துடக்கூடாது, இடமாற்றுவதே சரி என்று நினைத்து நீங்கள் இடமாற்றத்தை நாடுகிறீர்கள். உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். அப்படி ரோட்டுக்கு அந்த பக்கம் சொல்லமாடசாமி இருக்காரா? அதையெல்லாம் தாண்டி போனா புகை வருது, சுடுகாடு தெரியுது. கால் வந்துட்டுவாங்க. வாப்பா. அந்த வீட்டை வித்துக்கலாம், புதிய வீடை தொடங்கிக்கலாம். வெற்றி உண்டு. செல்வத்தை தந்தாச்சு, நல்லா இருங்க. ஆமாடா, வருமானம் பெரியாச்சு. ஒரு 4 வீடு தாரேன், போய் கட்டிக்கா. அதில் உன் வீட்டையும் சேர்த்து கட்டிருக்கு. போ, எவன்ட்டையும் சொல்லாத. அதே முக்கூட நல்லை பெண்ணடியாள். பெண்ணடியாள்னா பெண்மகன் அர்த்தம். வரலாம். அதுல பின்னால யாரு கேரளாவை சார்ந்தவர்கள் நிற்கிறீர்களோ நின்னுங்கோ. வர்றேன் தர்றேன். கால் வந்துட்டு வா. தானா பீனா சொக்கலார் பிடி கம்பெனி. உட்காரலாம்.
நாரும்பூநாத ஈஸ்வரர்னு ஒரு சாமி வராரு, எங்க இருக்காரு? அங்க சாமி கும்பிட போவீங்களா? அப்படியா? கரூர் சித்தர் வழிபட்ட இடமா? தெரிய வேண்டாமா? கால் வந்துட்டு வா. முக்கூடலாம் உனக்கு? என்ன வேணும்? சொத்து பிரச்சனையை தீர்த்து தந்துடுவேன். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்கணுமே முதல்ல. உன்னை தொடர்ந்து வர்றதுக்கு வீட்டுக்குள்ள ஆள் இல்லையே. உன் இஷ்டப்படியே ஆடு, என்னையெல்லாம் கேட்காத. அப்படி சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கு. ஆனா நீ போற பாதை சரின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. உண்மை இல்லையா? அதனால சொத்து விஷயத்தை தெளிவு பண்ணி முடிச்சு தந்துடுறேன். கடன் விஷயத்தை தீர்த்து தந்துடுறேன். 7 முறை என்னை சந்திப்பாயாக. இந்தா பணமும் உண்டு, நற்பலனும் உண்டு, வெற்றியும் உண்டு, சக்தியும் உண்டு. வாமா, கால் வந்துட்டு வரலாம். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கதிந்துருகும் மனதினிலே. என்ன மாரியம்மா வாராணி வந்தோடனே? மாரியம்மனுக்கு போயிருக்கியா? எங்க இருக்க முடியா? அந்த அம்மாக்கு எதுவும் சொல்லிட்டு வந்தியா? என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கு? கால் வந்துட்டு. வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள், வேண்டுவரம் தந்திடுவாள் குலதெய்வம் மாகாளி. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள யாரோ செய்வன வைவன தகடு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தால சுமார் 1.25 ஆண்டுகள் உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனக்குழப்பமும் வருத்தமும் நடந்துகிட்டு. இதனால உடல்நிலைகளும் பணநிலைகளும் குடும்பத்துல ஒற்றுமை குறைவும் வேதனையால நீ துடிக்கிற. உண்மையா இல்லையா? இந்த நிலையில இருந்து உங்களை மாற்றி செம்மையா வாழ வச்சு தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? நான் சொல்லிட்டேனே, இதை சரி பண்ணி தந்துடுவேன், வெற்றி ஆக்கிடுவேன். ஏன் எதுக்குங்கிற விளக்கத்தை தனியை காட்டுக்கா. இனி அழ வேண்டாம், நிம்மதியாக இருக்கலாம். இருந்து கணவன் மனைவி மகன் கேரளத்திலிருந்து பாரி பத்தா மோன். அடுத்து கேரளத்திலிருந்து கொல்லம் பகுதியில் இருந்து பெண்ணடியாள். கொல்லத்திலிருந்து பெண்ணடியாள் மாத்திரம். உங்களுடைய பர்த்தா விட கொல்லமா? இருக்கட்டு. கால் ஒன்று வாடா தம்பி, கால் ஒன்று வாடா. அவன் காண கிடைக்காத தங்கம். வாடா தம்பி, வா கார். என்னைய கவனிக்க போறீங்களா? உங்க வேலையை பார்க்க போறீங்களா? வீட்டுல ஒருவன் எப்ப பார்த்தா மூஞ்ச தூக்கிக்கிட்டு தூக்கத்திலே கிடக்கிறது மாதிரி ஒருவர் இருக்கிறாரே, அவர் யார்? உன் அண்ணனை அப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தருடைய மனதுக்குள்ள போட்டு இறுக்கி வச்சிருக்கிறாங்க. மனதுக்குள்ள மாயையை உருவாக்கி தெளிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட போய் அவன் லாக் ஆயிட்டான், அவனை வெளியே கொண்டு வரணும். 1. அடுத்து இதுவரை உள்ள கடன்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். 2. மூன்றாவதாக உனக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். ஒரு கேள்வி கேட்போம், பதில் சொன்னா கொடுப்போம், என்ன கொடுக்க வேண்டாம், அவ்வளவுதானே. என்னடா பரமேஸ்வரா? உட்காருங்க, 2 பேரும் உட்காருங்க. சோட்டானிக்கரை பகவதி அம்மையை போய் பாத்தியா? போய் என்ன சொல்லிட்டு வந்தே? உன் மகனை என் தங்கை சொல்லி நான் வர வைக்கிறேன். இந்தா, நீ வெளிநாட்டுக்கு செல்வாய். உன் மகன் யார்கிட்ட கூடியிருக்கிறானோ அங்கிருந்து பிரிஞ்சு வீடு வந்து சேருவான். நன்னாரு மகளே, ஓ சென்று வா. ஏது பணி நீங்கள்?
ஃபினான்சியல்ஸ். உங்கள் பேர் என்ன? உமா செல்வி. இது யாரோட? உங்களுடைய பிள்ளைங்களா? யாரோட? என்னைய பார். நிக்கலாம். என்ன பேருமா? காலில் விட்டு வா. கண்கள் என்றால் கண்ணபுரம், ஒரு காலத்தில் சாமி ஆடுறவங்களையும் பேய் ஆடுறவங்களையும் சாட்டையால் அடிப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் படி அது தப்பு. உண்மையா? ஹியூமன் ரைட்ஸ் படி அது தப்பு. அது செய்யக்கூடாது. அடிக்கிறதே இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ ரிமோட் மாதிரி உங்களை நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இப்போ நான் நினச்சோம்னா நீ ஆடிடுவா, நான் நினச்சோம்னா நீ ஆடாமல் உட்காந்துருவேன். அப்படி கொண்டு வந்தாச்சுப்போம். உலகத்துக்கு தகுந்தாற்போல நம்மளும் மாறிக்க வேண்டியதான். 3 ஆண்டு காலங்கள் உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் பண ஏமாற்றங்களும் நடக்கும். உண்மையா? இதனால மாந்திரிகத்தால் சில வல்லுமைகள் செய்து உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டது உண்டு. எங்க போய் பார்த்தாலும் இந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு விளக்கம் கிடைப்பதில்லை. இது தெய்வமா அல்லது வேறு ஆத்மாக்களா அல்லது வேற மன அதிர்ச்சி சம்பந்தமானதா என்பதை பற்றியெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். இருக்காடா? இருக்கா? இது செய்வனையால் வந்த ஒரு தீய செயல். இவைகளிலிருந்து நீக்கி உங்களை வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதும்னா, உனக்கு பணமும் தந்துருதேன், ஆரோக்கியமும் தந்துருதேன், பிள்ளைங்களுக்கு தொழிலும் தந்துருதேன். வேற என்ன வேணும்? வீடை கட்டிக்கா. இந்த கனியை கொண்டு விற்க வேண்டிய வீட்டில் வை. அசத்து போ. பௌர்ணமி அன்னைக்கு வரணும். ஒடியா குட்டி, பௌர்ணமிக்கு வா, ஜெயிச்சுக்கா. நல்லா இருடா தம்பி. பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து ஆனந்தமாக வச்சுக்கோ. இந்தா புண்ணியமாக இருக்குண்டா, நல்லா சாப்பிட்ற. உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். பிழைப்புக்காக கேரள தேசம் சென்ற மக்கள் 7 ஆண்டு காலங்களாக மனவேதனையும் கடன்களும் பட்டு துயரமடைந்து குடியிருக்கும் இடத்தை விட்டு பிரியக்கூடிய வேதனையை பெற்று இருக்கிறீர்கள். இந்த நிலைகளிலிருந்து உங்களை மாற்றி ஏற்றி வாழ வைத்தால் போதுமல்லவா? கடனை தீர்த்து தாரேன், தொழிலை வளமாக்கி ஜெயிச்சு தாரேன். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? கேரளாவிலே வா. யாருக்கு? வா. ஒரு குளம் பக்கத்துல ஒரு பெரிய கோயில், அதுல கிருஷ்ணர் சாரதி இருக்கிறத மாதிரி ஒரு படம் எங்க இருக்குது? அங்க போய் கும்பிடுவீங்களா? அவர் வராரு, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. நலம் தரும் நாயகனே. வீட்டுக்குள்ள போன பிள்ளையார் தெரியுதாரு? அதான் என்ன. இப்ப பிள்ளைக்கு என்ன பிரச்சனையா? சனி பகவானுடைய கிரகத்தால மனநிலைகள் சரியில்லை. நம்முடைய மனதுக்கும் எண்ணத்துக்கும் மாறுபட்ட குணம் இருக்கும். அதனால திருமணத்துக்கு பொருந்துமா மனசு, அல்லது சரின்னு சொல்லாம குழப்பம் வந்துருமா அப்படிங்கிற குழப்பம் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த மனநிலைகளை மாற்றி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புமா, இந்தியாவில் இருக்க வைக்கணுமா? இந்தா பணம் தந்துட்டேன், விசா வந்துடும், அனுப்பி வை. வெற்றியா சந்தோஷம். கர்பதாமிக்கு
உருத்திரங்கண்ணனார்னு ஒரு பெரிய பேராசிரியர் இருந்தார். தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும் அவரை. நாகப்பட்டினம், பூம்புகார்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் காட்சியை பற்றி அவர்தான் நமக்கு இலக்கியத்தில் எழுதினவர். அந்த படகுகள் வருவதும், கப்பல்கள் கலங்கள் செல்லுவதும், ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற காட்சிகளும், முத்து பவளங்களை மூட்டை மூட்டையாக கொட்டி கிடந்து அள்ளுவதும், சரமாலைகளை, சங்குகளை, புஷ்பங்களை அள்ளி தழுவுவதும், இப்படிப்பட்ட நிலைகளிலும் மீனவர்கள் அங்கங்கு நின்று கூத்தாடுவதும், குறவை ஒலிப்பாடுவதும், இப்படியெல்லாம் காட்சிகளை எழுதினார் இலக்கியத்தில் உருத்திரங்கண்ணனார். அவர் எழுதிய கடற்கரைகளிலே சிறப்பு வாய்ந்த கடற்கரை புகார்பட்டினம். ஆனால் இப்பொழுது தலைநகராக மாற்றப்பட்டதோ நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் கேரளாவில் போங்க, போய் உட்காருங்க. வாங்க 2 பேரும் வா. மீன் கிடைக்குமா உங்க ஊர்ல? நல்ல கிடைக்குமோ? என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. குடும்பத்துல பிரிவும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த துயரத்திலிருந்து நீக்கி தரணுமா அல்லது நடந்தது நடக்கட்டும் என்று விட்டுறணுமா? இந்தா 2 பேரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வாழ பார்ப்பேன். வெற்றி உண்டு. 3 மாத கால அவகாசத்தில் நடக்கும். மனசு மாறியாச்சு. போ, நீங்க 2 கால் வந்துட்டு வாங்க. அடுத்து கடலூர். என்னப்பா வேணும்? பக்கத்துல வாங்க. 2 பேரும் கண்ணை மூடி தவத்துல உட்காருங்க. பையன் மனத்தை வேற இடத்துல சிதற விட்டுட்டான். அதனால நமக்கு சொந்த பந்தம் இல்லாத ஒரு தொடர்புல பெண் பார்க்கணுங்கிற ஒரு விதி ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணை தந்தா போதுமா? கால வந்துட்டுவாங்க. கூடலூர் எவனா இருந்தா நமக்கு என்ன? அவன் மனத்தை கல்லும் கரையும், கல்மனத்தும் உருகும். கல்லும் கரையும், கல்மனத்தும் உருகும். உன் பக்திக்காக அந்த பெண்ணை உன் வீட்டு மருமகள் ஆக்குறேன். இப்படி நல்லாரு. எல்லாரும் ஒருங்கிணைந்த நோக்கோடு இந்த கல்யாணம் நடக்கும். நல்லாயிருவான், ஐஸ்வர்யமா இருப்பான், இன்னொரு வண்டியும் எடுப்பான். போ. கர்பதாமிக்கு கடலூர் குடும்ப குட்டியோட குழந்தை குட்டியோட வந்தவன். வாப்பா. ஓய், குழந்தை எங்க வச்சிருக்க? உன் குழந்தை எங்க? உனக்கு 20 வயசு தானே, உன் பிள்ளை குழந்தை தான். கால் வந்துட்டாங்க. என்னம்மா வேணும்? நீர் கொடுக்கலையா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலாலும் வருமானத்தாலும் வாடி வந்த செல்வங்கள் நீங்க. ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பு தேவையில்லாத தீய செயல்களால் குடும்பத்தில் இன்னல்களும் வேதனையும் துவங்கப்பட்டன. இப்போ உன்னை கடன்படாம காப்பாற்றி வெற்றியா வாழ வச்சா போதுமா? வேற என்னடா வேணும்? அந்த தீவினையை மாற்றி தெய்வீகமா ஆக்கித்தாரேன். இந்தா பணம் குமியும். இந்தா மகளே, செல்வாக்கா இருப்ப, ஐஸ்வர்யப்படுவாய். நாராயணா. ஏய், என்னடி படிக்கிற? நல்ல படிப்பா, டாக்டர் ஆயிடுவாவா. சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாங்க. கர்பதாமிக்கு கடலூர் எல்லை வழக்கு இருக்குன்னு சொல்லி வேதனைப்பட்டது யாருப்பா? வழக்கு சம்பந்தமா யாருக்கு வழக்கு இருக்கு? ஒருவேளை நான் சொல்லக்கூடிய தமிழ் புரியலையா? என்ன வழக்கு? கோர்ட்ல கொடுத்துருக்கீங்களா? என்னப்பா? நீதிமன்றம் தொடர்பு இருந்தா அதுக்கு பேர் வழக்கு தான். ஜாதகம் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு?
கண்ணமுடுறா தம்பி. அங்காளம்மன் ஆத்தா வராள எங்கடா இருக்கா? பக்கத்துல இருக்காளா? கருப்பசாமி முனீஸ்வரர் இருக்காங்களா? கருப்பசாமி இருக்காரா? உங்க எல்லையை தாண்டி போனா தனிய முனியாண்டி இருக்காரு. உனக்கு தெரியல. உங்க வீட்டை தாண்டி போனா கொள்ளக்கரை மாதிரி வயக்காடு மாதிரி விளங்காடு இருக்கா? அங்க இருக்காருடா. கால் ஒன்று. இந்த வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி உன் நம்பரை நான் வாங்கி தந்துடுறேன். வேற என்னடா வேணும்? மாற்றி தந்துடுறேன். யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த அப்படி ஜெயிக்குவா. திருமண சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருக்குமா? வாங்க பக்கத்துல வாங்க. இது என்னதுயா? மணிகண்டம்ங்கிறது யாரு? லக்கணம் 7 5 ஆவணி 30க்குள்ள வெற்றியாக நடந்துரும். இந்த கணக்குல வெற்றி ஆயிரும். முடிச்சு தந்துடுறதா தயிராங்க. இந்த பணம் அசத்து பாமா. நாணத்தாலே வேற என்ன வேண்டும்? நல்ல புரிஞ்சுக்கணும். 6.25 ஆண்டுகள் தொழிலாலும் வருமானத்தாலும் வேதனைப்பட்டு வந்த குடும்பம் நீங்க. வாகனம் சொந்தமான துயரங்களையும் நஷ்டங்களையும் அடைந்தீர்கள். நிறைய பணங்களையும் இழந்தீர்கள். இந்த நஷ்டங்களை தீர்த்து கடன்கள் இல்லாம வாழ வச்சு தரேன். வீட்டுல 9 மாதங்களுக்குள் மங்கள காரியம் நடக்கும். ஜெயிச்சு தரேன். எல்லாம் துயந்துரும். ஒருத்தன் போவான்டா. இந்த அப்பாவை வச்சு தரேன். வெற்றி உண்டு. சென்று வரலாம். கருப்பசாமிக்கு நாமக்கல் 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 மணி கால் நின்று வரலாம். நாமக்கல் வாங்க. அக்கா நாமக்கல்லா? அப்பா என்னப்பா வேணும்? பணம் வேணும். என்ன வேணும்? பணம். உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு? குரங்கு வேண்டாம்னு ஒரு கொப்பை விட்டுருமா? அது பாட்டு போய் தொங்கும். உண்மையா இல்லையா? உங்க ஆத்தா வீட்டு சொத்து உனக்கு வேணுமா? அது வந்தா கடத்தை அடைச்சிடலாமா? இப்ப உங்களுக்கு கடன் அடைக்கணும். பணம் தந்திருக்கேன். உங்களை தப்பிக்க வச்சிருக்கேன். வெற்றி உண்டு. அடுத்து கடன் வாங்குறத நிறுத்துடா. இந்தா ஜெயிச்சு தரேன். படிக்க வச்சிருங்க. மனசு மாறி போச்சு. இன்னும் தைரியமா படிப்பா. போயிட்டு வரலாம். வேலைக்கு ஆள் வேணுமா? கண்ண முடிக்கா. ஜனவசியமாகும். கடையில கனிய வாசல தொங்க விட்டுக்கா. அதே நாமக்கல். என்னத்தை சொல்லனே எனக்கு புரியலையா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாங்க. அது யாருமா? என்ன பிள்ளைக்கு என்னமா பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. அடுத்து வள்ளியூர். புருஷன் வீட்டு வாழ போற பெண்ணு. குடும்பத்துல சேராதவங்க வந்து சேர்ந்தா குடும்பம் ஒற்றுமையை இழந்துரும். அப்படி இழந்து போய்
இனி உங்களுக்கு யார் ஆறுதல்னு தெரியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை இப்போ வேஸ்டா போயிடுது. நீங்க உழைச்சதும் சேர்த்த சொத்தும் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது கூட இப்போ கேள்விக்குறியாகிவிட்டது. உண்மையா இல்லையா? அதுல ஒருவருடைய மனத்தை நான் மாத்திட்டோம்னா எல்லாரும் ஒண்ணா வந்துருவாங்க. அதை நான் செஞ்சு உங்களை ஒற்றுமையாக்க போகுங்களா? கால் வந்துருவோம். அதெல்லாம் தீர்த்தாச்சு. இந்த கடன் தீர்ந்து போச்சு. இந்த பணத்தை வீட்டில் வச்சு கும்பிடு. பணம் வந்து சேரும், உன் கடன் தீரும். வெளிநாடு போகணும். இந்தா ஒற்றுமையாக்கி தரேன். வெளிநாடு போவான், சந்தோஷமா. வள்ளியூர் நாராயண சுவாமி நாராயண. மகாலிங்கம் சௌபர்க்கியா. என்ன உங்களுக்கு ஏற்படுத்த என்ன வேணும்? குழந்தை வேணும். கண்ண மூடு. நீ திருமலை கோயில் முருகப்பெருமான் வரார போயிருந்தீங்களா? உங்க அப்பாவுக்கு அங்க கட்டளை மாதிரி நித்தியமா போய் ஆனந்தமா கும்பிட்டுட்டே வருவார. ஒரு தடவை உங்கப்பா நீங்களாம் ஐயா வழிபாடுக்குள்ள மாறிட்டீங்களா? முருகப்பெருமான்கிட்ட கேட்டேன், பொம்பளை பிள்ளை வரம் கொடுப்பேன், வள்ளி மயில்னு பேர் வைன்னு சொல்லியாச்சு. என்ன பேரு? வள்ளி மயில். கால் வரலாம். இந்த கனி வீட்டில் வச்சு சாப்பிடுறதுக்கு, வீட்டில் வச்சு அறுத்து புழிஞ்சு சாப்பிடுறதுக்கு. இந்த கனி என்னை நினைத்து பிரார்த்தனை செய்வதற்கு. பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது நிறமாலை முக்கனிகள் சரக்கோடு வந்து சேர வேண்டும். யாருடைய தம்பி? அடுத்து பேசுவோம். போயிட்டு வாங்க. செங்கோட்டை செங்கோட்டை கால் வந்துட்டு வரலாம். வந்துச்சா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 13 ஆண்டுகள் மனவேதனையும் குழப்பமும் பெற்றவன் நீ. செய்வனை வைவனை கோளாறுகளா அல்லது கிரகங்களால் பிரச்சனையா என்பதையெல்லாம் பார்த்தால் பணத்தால் நஷ்டம், குடும்பத்தால் அமைதி குறைவு, மனவேதனைகள் அனைத்தையும் சுமந்திருக்கிறாய். இப்பொழுது குடும்பத்திலே என்னிடம் பொய் பேசுபவர்களும் இருக்கிறார்கள். என் உள்ளத்துக்கு மாறாக நடக்கின்ற நிலையால் நான் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன் என்பது உன்னுடைய கூற்று. கால் ஒன்று வரலாம். உனக்கு கடனை தீர்த்து வெற்றியாக்கி தாரேன். வேற என்னப்பா வேணும்? நேரத்தை நேரம் காட்சி அளிப்பேன். எந்த காரியம் நடக்கணும்னு என்னைய கூப்பிடுறியோ அதை வெற்றியாக்கி தரேன். நல்லா. கர்மதாமிக்கு காஞ்சிபுரம் 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 அரசன். அவர்தான் வரட்டும். அரசன் சொல்லிட்டோம்னா அடுத்து காஞ்சிபுரத்துல யார் வந்தா? பெண்ணடியாள். எந்த ஊர்? காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரமே. சின்ன காஞ்சி அம்மாளா பெரிய காஞ்சி தாயா? சின்ன காஞ்சி ஆத்தா. ஏத்தாப்புல ஒரு மெடிக்கல், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையெல்லாம் இருக்குமே, அந்த அம்மா கோயிலா? உனக்கு அதெல்லாம் தெரியாதோ? சரி, இன்னொருத்தர கால் வந்துட்டுவாங்க. மகாபாரதத்தின் கண்ணா வரலாம். என்னப்பா, வெளிநாட்டில இருந்து அந்த பெண்மகளை வர வச்சு வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? அதை வெற்றியாக இஷ்டப்படி நடத்தி தந்துருந்தேன். ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டாம். ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். வா பெண் மகளே. ராஜா கால் வந்துட்டு வரலாம். என்ன வேணும்? யாருக்கு? உன் பேர் என்ன? அப்படியா?
சாந்தி இல்லையே மனசுல. உன் பேரு சாந்தி தான், மனசுல சாந்தி இல்லை. உன் பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன். நம்ம மனதுக்கு மாறுபட்ட குணத்தோடு குழப்பம் செய்து கொண்டிருக்கிறாய். அவ உள்ளத்தை மாற்றணும், உறவை மாற்றணும், நட்பை மாற்றணும், உன் இஷ்டத்துக்கு கட்டுப்பட வைக்கணும். கால் வந்துட்டு வா. மாத்தி தாரேன், ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. ஆமா, நம்ம இஷ்டப்படி நடக்கும். அடுத்து பேச வைப்போம்.